வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, என் தங்கமே, நீயாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. இனி மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு. புலம்புவதை விடுத்து அவற்றை உனது அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய். உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பது புரிந்துகொள். அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது. அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும். அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை யாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் ஒன்று போல இருப்பதில்லை. காலம் மாற எல்லாம் மாறும். அதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நடக்கும்போது கால் வலிக்கும். சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம் தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. என் தங்கமே, நான் உன்னிடம் எங்கிருந்து எதன் மூலமாக பேசுகின்றேனோ அங்கேயே நீ என்னை தேடு. அங்கே உனக்கான பதில்கள் வரும் வரை காத்திரு. அதை விடுத்து நீயாக வேறு இடங்களுக்கு சென்று நான் உனக்கு என்ன சொல்கின்றேன் என்று தேடாதே. அது உனக்கு தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும். எது உனக்கானதோ அது உன்னிடம் சரியாக வந்து சேரும். உன்னால் ஒருவர் மன வலியை பெறுவதும் சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் கூட இருக்கும். அதை நீ உணரமாட்டாய். அலைப்பாயும் மனது துன்பத்தை தரும். அமைதியோடும் பொறுமையோடும் நீ என் பதில்களுக்காக நீ காத்திரு. உனக்கு நல்லதுதான் நடக்கும். என் தங்கமே, எதை நினைத்தும் அஞ்ச வேண்டாம். எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். நேற்றை போன்று அப்படியே தொடர்ந்திடு. உன் பாதையில் எந்த இடையூறும் இல்லை. உன் மன பயம்தான் இடையூறாக இருந்தது. அதை விளக்கினால் உன் மனம் எப்படி வேகம் எடுக்கிறது என்று பார். உன் செயல்கள் அனைத்தும் எப்படி சரியாக நடந்தது. எங்கும் நான் உன் துணையாக இருப்பதை பலமுறை உணர்த்திவிட்டேன். ஆகையால் அச்சமின்றி செயல்படு. உன் வாழ்க்கை வேகமடிக்கிறது. உன் தைரியத்தை நீ சோதித்து பார்த்து விட்டாய். தேவையற்ற விஷயங்களை திரும்ப திரும்ப பேசாதே. அதை விட்டு அடுத்து வரும் நிமிடங்களை சிறப்பாக மாற்ற கொஞ்சம் கவனம் செலுத்து. என் அருளால் நன்மைகள் தொடர்ந்து பெறுவாய். என் தங்கமே, உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. நான் இருக்கின்றேன் எப்போதும். எங்கும் உனக்கு துணையாக. பயப்படாதே. நான் உன்னுடன் இருப்பதை மறந்துவிட்டாயா? ஏன் பயப்படுகின்றாய்? நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என்று பயப்படுகின்றாய் அல்லவா? இன்று நல்ல செய்தி வரும். என் தங்கமே, உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து மனம் உடைந்து நிற்கதியாக நின்றது போதும். உன் கரங்களை இருக்க பற்றியவன் நான். தனியாக இருப்பதாக எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நிழலாக உன்னுடனே வருவேன். ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் என்னிடம் வந்து புலம்பினாய். நடந்தால் ஆலயம் வந்து உன்னை தரிசனம் செய்வேன் என்று வேண்டிக் கொண்டாய். நீ நினைத்த அந்த நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். நீ இப்போது எனக்கு என் முருகன் இருக்கின்றான் என்று நினைத்து மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். என் தங்கமே, இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்று கவலைப்படாது. அந்த சூழ்நிலை தான் உனக்கு மற்றவர்களை பற்றி தெரிய வரும். அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு செயல்படு. அனைவரையும் பற்றியும் உனக்கு அனுபவம் தேவை. இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை நம்பு. உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு. நம்பு என் தங்கமே. கொடுப்பது நான் எனில் தடுப்பது யாரும் இல்லை. வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கலங்கி நிற்காது. நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் வீழ்ச்சியே இல்லை. இனிமேல் நான் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. இனிமையான தருணங்கள் உன் வாழ்வில் நிறைய இருக்கிறது. காத்திரு என் தங்கமே. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில்
வைத்து நம்பிக்கையை உனக்குள் வைத்தால் எல்லாமும் வெற்றியாகும். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இருந்தாலும் தான் எதையும் சாதிக்க முடியும். கவலைப்படாதே தங்கமே, காலம் கடந்து போகிறது. முருகா, எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு என நித்தமும் கேட்கின்றாய். நீ கவலைப்படாதே, காலம் கடந்தாலும் தரமான ஒன்று உனக்கு தரப்போகிறேன். நீ மனம் மகிழ்ந்து நன்றி கூறுவாய். என் தங்கமே, கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும். எனவே என் தங்கமே, நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். என் தங்கமே, இப்போதும் உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே. உன் சூழ்நிலையில் சில மாற்றங்கள் செய்து கொண்டு இருக்கின்றேன். நீ அவசரப்படாதே. சிலர் மாறிவிட்டார்கள் என்று எந்த முடிவும் வேகமாக எடுக்காதே. எந்த முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடு. அன்பாலும் பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே. பொறுமையாக இரு. மாற்றம் முழுமை பெற சில காலம் எடுக்கும். காத்திரு, நல்லதே நடக்கும். என் தங்கமே, உனக்கான காலம் வந்துவிட்டது. எல்லோர் குறையும் தீர்க்கின்றாயே குகனே, எப்போது என் குறை தீர்ப்பாய் என்று மனம் கலங்குகின்றாய். இனி கவலை கொள்ளாதே. இதோ புறப்பட்டு விட்டேன். உன் குறைகளை தீர்க்க வந்து விட்டேன். என் தங்கத்திற்கு ஊரே பகையானாலும் உலகே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷம் உனக்கு தந்தாலும் நட்பே துரோகமாய் ஆனாலும் நடுமுதுகில் குத்தினாலும் புகழ் இல்லை என்றாலும் இகழ் 100 சொன்னாலும் புரியாமல் நகைத்தாலும் எதை நீ இழந்தாலும் நல்ல காலம் வரும் என்று நம்பியிரு. என் தங்கமே, பள்ளத்தில் இருக்கின்றோமே என்று பதறாதே. சொடக்கு போடும் நேரத்தில் இந்த முருகன் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு. என் தங்கமே, நீ எதை நினைத்து கண்ணீர் சிந்தினாயோ அது உனக்கு ஆறுதலாக மாறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அவை அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும். நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன். நீ நம்பிக்கையோடு இரு. எல்லாம் எனக்கு தெரியும். பயப்படாதே. நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது. நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும். யாம் இருக்க பயமேன். என் தங்கமே, தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை பார்த்துவிட்டாய். பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நிகழ்த்த இருக்கிறது. அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும். எனவே இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு. இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு. மகிழ்வாய். இனி யாம் இருக்க பயமேன் உனக்கு. என் தங்கமே, உன் நலனை விரும்புகின்ற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதால் இது நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது. கர்மங்களை குறைத்து கொள்ள அதை தைரியமாக அனுபவிப்பதே ஒரே வழி. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால், என்னால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கின்றேன். அது துன்பம் என்ற எண்ணம் உனக்கு ஏற்படாமல் நான் செய்கின்றேன். உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கின்றேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என பார்க்காதே. நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். நீ நினைத்தது நடக்கும். உனக்கு இந்த சிங்காரவேலன் துணையாக இருக்கின்றேன். உன் கண்ணில் ஒளியாய் நான் இருக்கிறேன். என் தங்கமே, கலங்காதே. என் தங்கமே, நம்பிக்கை ஒன்றுதான் உன் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. பதற்றப்படாதே, பயப்படாதே. உன்னோடு தான் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். என் தங்கமே, நீ போகும் பாதையில் மிகவும் மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடும் போது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. எல்லாம் நான் பார்த்து கொள்வேன். வெற்றி நிச்சயம். அன்பு குழந்தையே, உனக்கான மாற்றங்கள்
திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நினைத்தது பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை விரைவில் நடத்தப் போகின்றேன். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தில் உச்சியில் அமர வைக்கின்றேன். உன்னை அசைத்து பார்ப்பது என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நம்பிக்கையுடன் இரு. சிங்காரவேலனுக்கு அரோகரா.